டைரக்டர் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைரக்டரோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலயும் கள்ளக்காதல் எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஊறி போயிருக்கும் போல. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அந்த படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அந்த டைரக்டர் யாரு அப்படிங்கறதையும் அவர் எடுத்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 5 படங்களையும் எப்படி பார்க்கறது அப்படிங்கறத வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் அடல்ட்ரஸ். 2015ல வெளியான ஒரு அடல்ட் த்ரில்லர் மூவிங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து வெட்டிங் ஆனிவர்சரியை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அவரோட ஒய்ஃப்க்கு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப் வந்து வேற ஒரு ஆள் கூட அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோ மனசோடைஞ்சு போய் அவங்க 2 பேரையும் என்ன பண்ணாரு அப்படிங்கறதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே ஒரே ரூம்ல நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் எ பெர்ஃபெக்ட் மர்டர். 1998ல வெளியான இந்த படத்துல மைக்கேல் டக்ளஸ் தாங்க ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைக்கேல் டக்ளஸ் வந்து வால் ஸ்ட்ரீட்ல ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மைக்கேல் டக்ளஸ் அவரோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஒரு பிசினஸ் பார்ட்டிக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போன இடத்துல அவரோட ஒய்ஃப்க்கு வந்து வேற ஒரு ஆள் மேல அஃபெக்ஷன் வந்துருது. அதுக்கப்புறம் மைக்கேல் டக்ளஸ்க்கே தெரியாம அவரோட ஒய்ஃபும் அந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு வேற இடத்துல அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு நாள் மைக்கேல் டக்ளஸ்க்கு தெரிய வந்த உடனே அவங்க 2 பேரையும் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அப்புறம் இனிமேல் பார்க்க போற 3 படங்களை பாத்தீங்கன்னா, ஆட்ரியன் லைன் அப்படிங்கிற ஒரே ஒரு டைரக்டர் தாங்க மேக் பண்ணியிருக்காரு. இந்த 3 காவியங்களுமே வேற லெவல்ல இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப போய் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 3ஆவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் இன்டீசென்ட் ப்ரப்போசல். 1993ல வெளியான இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு, ஹீரோயின் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்காங்க. இப்படி இருக்கிற இவங்க 2 பேருக்கும் ஃபைனான்சியலாவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டு மேல வாங்கின லோனை கட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரு கேஷினோல எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த கேஷினோல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்றாங்க. அவர் இவங்களுக்கு ஒரு ஆஃபர் தராரு. அது என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா, உனக்கு $1 மில்லியன் நான் தரேன், அதுக்கு பதிலா அவனோட ஒய்ஃபை ஒரு நைட்டுக்கு என் கூட நீ அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிசினஸ் மேன் கேக்குறாரு. அந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்ணாங்க, $1 மில்லியன் நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃபை வேற ஒரு ஆள் கூட ஒரு நைட்டு தங்க விட்டாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த படத்துல வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல 4ஆவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் அன்ஃபெய்த்ஃபுல். 2002ல வெளியான இந்த படத்திலயும் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோ வந்து அவரோட பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஹீரோயின் தான் போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில அவங்க ஒரு அழகான ஆளை மீட் பண்றாங்க. அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல ஒரு அபரிவிதமான காதல் வந்து அவனோட வீட்டை தேடி அவங்களே போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கூட பேசி கொஞ்ச நாள் பழகி நம்ம ஹீரோயினும் அந்த ஆளும் சேர்ந்து அப்படி இப்படின்னு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட பிசினஸ் ட்ரிப் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆள் மேல இருந்த அபரிவிதமான காதல் இன்னும் போகவே இல்லை. அதனால நம்ம ஹீரோக்கு தெரியாம அவங்க அடிக்கடி அந்த ஆளோட வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு உறுத்தல் ஹீரோயினோட மனசுல ஏற்படுது. அதுக்கப்புறம் கதையில என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த லிஸ்ட்ல 5ஆவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஃபேட்டல் அட்ராக்ஷன். 1987ல இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. இது வரைக்கும் பார்த்த 4 படத்தை விட இந்த படம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்க. அப்படி என்ன டிஃபரெண்ட்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்த 4 படத்திலயும் ஒய்ஃப் தான் சீட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஹஸ்பண்ட் சீட் பண்ணிருப்பாரு. அதாவது படத்துல நம்ம மைக்கேல் டக்ளஸ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்துல மைக்கேல் டக்ளஸ் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காருங்க. பட் அவர் வந்து அவரோட ஒய்ஃபை விட்டு தனியா பிரிஞ்சுதான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்காக நம்ம மைக்கேல் டக்ளஸ் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து அவளோட அழகுல மயங்கி அவ கூட பேசி பழகி கொஞ்ச நாள்ல அவ கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு மைக்கேல் டக்ளஸ்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ விலகிடுறா. ஆனாலும் நம்ம மைக்கேல் டக்ளஸ் அந்த பொண்ணை விடாம அவ பின்னாடியே ஸ்டாக் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நம்ம மைக்கேல் டக்ளஸோட ஒய்ஃப்க்கு தெரிய வந்த உடனே கதையில என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வித்தியாசமான படங்கள் நிறைய வந்துகிட்டே
வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 5 படங்களை யாருக்காவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டெலகிராம் சேனல்ல லிங்க் இருக்குங்க. டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட் மீ.